ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஒரு வெறித்தனமான கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ. அண்ட் கைஸ், இப்போ நான் வந்திருக்க ஷூட்டு கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த ஒரு லொக்கேஷனுக்காண்டி வந்திருக்கேன். நான் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் லாங் ஷூட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், தனியாக பண்ணியிருக்கேன். பட் இது வந்துட்டு 500 கிலோமீட்டர் தனியாக இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறது ரிஸ்க்கு தான் எனக்கு இருந்துட்டு. முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக எடுக்கணும், கொஞ்சம் சைலண்ட்டாக தான் பேச முடியும். எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு. அண்ட் பார்த்தாக்கு நான் இதோட ஸ்டோரி நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்லிடுறேங்க. என்னென்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு தாத்தா இருந்திருக்காரு. அந்த தாத்தாவுக்கு 2 பேர பசங்க இருந்திருக்காங்க. அதாவது என்னாச்சுன்னா, அந்த 2 பேர பசங்களுக்கு வந்துட்டு அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. அண்டு அந்த தாத்தா தான் இவங்கள வந்துட்டு வளர்த்துட்டு இருந்திருக்காரு ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க 2 பேரும், அண்ணன் தம்பி 2 பேரும், இவங்க 2 பேர் இருந்துட்டு ஒர்க்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க வேலைக்கு. அதுவும் இவங்க பண்ணுற வேலை இது இல்லீகலான வேலைன்னு சொல்கிறாங்க. அந்த வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது வந்து இவங்க தாத்தாக்கு பிடிக்கல. அது வந்துட்டு அந்த பேர பசங்க அந்த பிஸ்னஸ் பண்ணதுனால நிறைய லாஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் பண்ணதுனால இவங்க தாத்தாக்கிட்ட வந்து திரும்பி பணம் கேட்டிருக்காங்க. பத்துறதுக்கு அந்த சொத்து இருக்கும்ல, அவரோட சொத்தில் பாதி கேட்டிருக்காங்க. அந்த தாத்தா வந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவங்க பண்ணுறதே இல்லீகலான பிஸ்னஸ். அதுக்கு போயிட்டு இவங்க தாத்தா பிடிக்க ஒத்துப்பார். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர் தாத்தா வந்துட்டு தூங்கிட்டார். இங்கே எனக்கு பின்னாடி ஒரு ரூம் தெரியுதா, நல்லா வர வரைக்கும் இப்போதைக்கு ஆக்டிவிட்டி எதுவும் தெரில. அந்த வந்து இங்கே ஒரு ரூம் இருக்குல்ல, இந்த வீட்டில் தான் அவரை தூங்கிட்டு இருந்திருக்காரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பேர் சேர்ந்து அவரை வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கொன்னுட்டாங்க. கொன்னதுலேருந்து என்ன ஆயிருக்குன்னா, அவங்களோட பையன், ஃபஸ்ட்டு பையனா செகண்ட் பையனான்னு தெரில, அது மட்டும் அதில் ஒருத்தர் வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்ன்னு நினைக்கிறேன், அப்போயே வந்துட்டு இறந்து போயிட்டாங்க மர்மமான முறையில். இன்னொருத்தர் வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க இதே இடத்துல. அண்ட் அதிலேருந்து எக்கச்சக்கமாக ஆக்டிவிட்டி நடக்கிறதா இந்த சரௌண்டிங் பீப்புள்ஸ் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அண்டு நைட்டும் ஏதோ பார்த்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, எனக்கு அந்த வரைக்கும் எதுவும் தெரில. அண்டு அண்ணன் தம்பி ஆத்மா இல்லைங்க, அந்த தாத்தாவோட ஆத்மா தான் இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரில. ஓகே, இதுதான் ஸ்டோரி. அண்டு வீடியோ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட சப்போர்ட் இன்னும் எனக்கு மேலும் மேலும் தேவைப்படுது கைஸ். அப்படின்னா தான் இது மாதிரி வீடியோஸ்லாம் என்னால் கண்டினியூவாக பண்ண முடியும். அண்டு பார்ப்போம் கைஸ், எனக்கே கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி தனியாக வந்திருக்கோன்னு. அண்டு தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. அண்டு ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போடலாமா? லெட்ஸ் கோ. இதான் லொக்கேஷன். சைலண்ட்டாக இருக்குது. குழவி வேறு பயங்கரமாக இருக்குது கேஸ். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்து தான் போகணும். பாம்பு கீது இருந்துச்சுன்னா அவ்வளோதான் இருப்போம். சவுண்டு கேட்குது. ப்ளஸ் வந்து தாத்தா இருக்காரான்னு பார்ப்போம். தாத்தா நீங்கள் தானா? நான் வரேன், உங்களை பார்க்க தான் வரேன். இப்போ கைஸ் பயங்கரமாக இருக்குது எல்லாமே. கைஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இது என்னமோ கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக கைவிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்லாங்கில் தான் இருக்குது வீடு பார்க்க. தாத்தா இங்கே தான் இருக்கீங்களா? ஹலோ, வரா வந்தோன்னு பக்தி ஒரு பாசிட்டிவில் உள்ள தேன் கொடு கடவுளே. போகிற வரைக்கும் ஏதாவது ஆகாது, நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. தேன் கொடு வேறு இருக்குது, போட்டு தள்ளாம. தாத்தா என் மேலே எல்லாம் கோவப்படாதீங்க, நான் உங்கள் பேரை மாதிரி, அதாவது உங்களோட பேரன் இல்லை, நீங்கள் என்ன புது பேரனாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா உங்கள் பேரன் தான் உங்களை கொண்டிருக்காங்க. வாய்ஸ் வர மாதிரி ஆகுது. ஹலோ, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னா அதாவது எனக்கு அறிகுறி காட்ட முடியுமா தாத்தா? ஐயோ, போகிறதுக்கே பக்குன்னு இருக்கு கைஸ். தாத்தா ஹலோ, யாரோ போனாங்க கைஸ். மைனூட்டாக கேப்சர் ஆனிச்சு. ஐயோ, தெரிஞ்சிச்சான்னு வர தெரியலையே.
ரைட்டு வர ஸ்லோ மோஷனில் ஜூம் போயிட்டுருக்குது. தாத்தா நீங்கள் தானே அது உங்களை பார்த்துட்டேன். உங்களுக்கு எதாவது உதவி வேணுமா தாத்தா? அவரோட கார் இங்கே தான் இருக்குது பாருங்க. இவரு தானே ஏற்கனவே ஆமாம் கைஸ், அதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது வந்துட்டு 60-70 வருஷம் சொன்னாங்க இந்த வீடு இருந்துட்டு. ஐ திங்க் அந்த இதுதான் அந்த தாத்தாவோட காராக இருக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஜன்னல் மூடி இருக்கு. தாத்தா நாங்கள் வரலாமா? அங்கே வந்தால் என்ன எதாவது பண்ணுவீங்களா? ஏன் தாத்தா என் கூட விளையாட பார்க்குறீங்களா, இல்லை என்னை போட்டுதலான்னு ஒரு முடிவுக்கு இது பண்ணிட்டீங்களா? அப்படி ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா அந்த முடிவுலேருந்து வெளியே வந்துடுங்க. மேலே ஒரு கேசட் இருக்குது, உங்கள் படம் தான் இருக்கும். ஏன் ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு வயசானவராக இருக்கிறதுனால அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் எவ்வளோ லொக்கேஷன்ஸ்லாம் போயிருக்கேன், அண்ட் இந்த இடத்துல வந்து எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவர் மேலே வயசானவரனால பவர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தெரில. அண்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு, எனக்கு பயங்கரமாக வேக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இந்த வீடு வந்துட்டு கொஞ்சம் எப்படி சல்லூடுது வயசு. இங்கே தான் நான் சவுண்டு கேட்டுச்சு. எத்தனை ஆத்மா இருக்கீங்க தாத்தா? நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா? உங்கள் பேரங்களும் இங்கே தான் இருக்காங்களா? என்ன நடக்குதுன்னு தெரில. எனக்கு பார்த்துல தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த இடம் வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, பயங்கரமாக வியத்து பயங்கரமாக கூட்டுது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எல்லா வீடியோவும் இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓரளவுக்கு பயம் இருக்குது. பட் மாற்றி மாற்றி கேட்குது எனக்கு. சடனாக இந்த இடத்துல கேட்குது எனக்கு வந்து. இப்போ என்னடானா அந்த இடத்துல கடைசியில் கேட்குது. எங்கிட்டு போகிறது? தாத்தா அங்கே தான் இருக்கீங்களா? அப்படியே இருங்க, வந்துருக்கேன். கேமரா ஃபோக்கஸ் வந்துட்டு ஒரே நிமிஷம், கேமரா ஹேங் ஆகுது. இந்த கேமரா போகிற வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்ததுன்னா சரி. கைஸ் அடிக்கடி கேமராவில் ப்ராப்ளம் ஆகிருக்குது கைஸ். கைஸ் எதுவும் இன்னும் கறியெலாம் இருக்குது, ஏதோ எரிச்சிருக்காங்க போல். வா வீடு ஸ்ட்ரக்சர் பாருங்கள் கைஸ், பயங்கரமாக இருக்குது. 70 வருஷம் ஆச்சுன்றாங்க. ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. தாத்தா எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? என்கிட்ட எதாவது சொல்ல நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்கிட்ட இப்பயே சொல்லலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் நான் இருப்பேன். அங்கே சவுண்டு கேட்குது. இப்போதான் அங்கிருந்து வந்தோம். வேறு இருக்காங்க. இந்த டைம் பார்த்தேன். எங்கே வெளியே வர இங்கிட்டு இல்லையா? நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஒரு 2 டைம்கிட்ட பார்த்துட்டேன். இப்போ எங்கே பார்த்து தெரியல. விட இங்கேருந்து வெளியே காணும். இங்கே தான் இருக்கான். ஐயோ கீழே பார்த்து போகணும் தான். இங்கே தான் இருந்தா அப்படின்னா தாத்தா. நான் முடிஞ்ச வரைக்கும் ஜூம் போட்டு காமிக்கிறேங்க. எந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரில. அண்ட் இப்போ கொஞ்சம் லைட்டாக பயம் ஓவராகிற மாதிரி இருக்குது. இங்கே சவுண்டு கேட்குது உள்ள. இங்கே கொஞ்சம் குழவியாக இருக்குது. இப்படி போகிறதே ரிஸ்க்கு. தாத்தா ஏதாவது என்னிடம் இருந்து ஏதாவது உங்ககிட்ட உதவி, உங்களுக்கு ஏதாவது உதவி இது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா என்னிடம் இருந்து? ஸோ நான் வேறு செந்தமிழுக்கு போயிட்டேங்க தாத்தானால. தாத்தா உங்களோட பேரை மாதிரி நான், அதாவது உங்கள் புது பேரை மாதிரி நான். அவங்க வேணால் அப்படி இருக்கலாம், நான் அப்படி கிடையாது. நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட கொஞ்சம் பாசமாக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். கோவப்படுத்த மாதிரி நான் எதுவும் பேசலை. எனக்கு அப்பப்போ ஹார்ஸாகவும் எதுவும் பேச தோணலை. ஏன்னா தாத்தான்றனால எதுவும் தோணலை. பட் இவரும் நம்மக்கிட்ட எதுவும் அடிக்கிற மாதிரியும் எதுவும் பண்ணலை. சவுண்டு இங்கே எக்ஸ்ட்ரீமாக கேட்குது. எப்படி
கைஸ் எப்படி விழுந்துச்சு? காற்று சுத்தம் அடிக்கல கைஸுங்க. ஐயோ அந்த கண்ணாடி ஆகிது என் தலையில் போய் இது போட்டு தொலைஞ்சிடாதியோ. நான் போகணும், பல தூரம் போகணும். உங்களை பார்க்கறதுக்காண்டி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா தாத்தா? உங்களோட ஆசைகள் ஏதாவது இருக்கா? ஏன் இத்தனை இன்னொரு சவுண்டு கேட்குது. நான் பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி தான் நினச்சிட்ருக்கீங்க, ஆனால் உள்ளே கொஞ்சம் பயம் இருக்குது தான். அவங்க போனோம், போய் சரி அழுகுறாங்க. தாத்தா ஏதாவது உதவி வேணுமா? கேஸ் எனக்கு இந்த மாதிரி வீடை பார்க்கும்போது தான் இந்த ஹாலிவுட் படம்லாம் மைண்டில் வந்து போகுது கேஸ். எனக்கு வந்துட்டு சடனாக உள்ளே போய் நம்மளை பிடிச்ச தரன்னு இழுத்துடிக்கிது போயிடும். அப்பப்போ அந்த தாட்டில் வருது. பட்டு ரியல் வேறு, படம் வேறு, அது மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. அழுகுற சவுண்டு கேட்குது. தாத்தா ஏன் அழுகுறீங்க? உங்கள் பேரங்க தான் செத்து போயிட்டாங்களே, அதுலேயே உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்ல. சரி விடுங்க, என்ன பண்ணுறது? அதுக்குன்னு எத்தனை 70-80 வருஷம் இங்கேயா இருந்தீங்கன்னா இங்கேயா இருக்கீங்க? ஃபீலெல்லாம் பயங்கரமாக மோசமாக இருக்குது கைஸ். இந்த வீட்டுக்கு எந்த உதவி செய்யறதுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா என் முன்னாடி வர முடியுமா உங்களால்? என் பக்கத்தில் சைலண்டாக நோட் பண்ணிங்களா? நான் பண்ண இது வரைக்கும் அத்தனை வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அதில் பயங்கரமாக சவுண்டு நடக்கும். இங்கே வந்து சின்னதாக சவுண்ட்ஸ் கேட்குது. அது நேரம் கேப்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைமாக 2 டைமான்னு தெரில, எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும். ஏன் பயங்கரமாக ரூம் போகுது. ஐயோ காஞ்சூரிங் படம் மாதிரி பென்ஸ் பேஸ்மெண்ட்டாக இருக்குது. ஐயோ காஞ்சூரிங் படம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. பார்த்துருந்தீங்கன்னா எல்லோரும் லைக்கு போட்டு போங்க கைஸ், மறக்காமல். பாருங்களேன், ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தாங்க அப்படிதான் இருக்குது. சவுண்டு இருக்குது. சவுண்டுக்கு பின்னாடி பார்த்தாலே தான் ஆத்மா இருக்க மாதிரி இருக்குது. யாரு? ஹலோ சார் நிற்கிறாங்க. கிளியர்லி கேப்சர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் 2 டைம் கூட ஏதோ என்னோட சேட மாதிரி தான் இருக்குது. தெரியல ஏன் சார், அவ்வளோ தூரத்துக்கு தெரியாது. இது கண்டிப்பாக கிளியர்லி கேப்சரு பத்திரமா மாட்டியிருக்கு. தாத்தா நான் உங்களை பார்த்துட்டேன். இங்கே தான் நின்றுச்சு, எப்படி அதுக்குள்ள மறந்துச்சுன்னு தெரில. ஐயோ கூஸ் பம்ப்ஸ் கைஸ், பயங்கரமாக ஃபுல்லாக இருக்குது எனக்கு இப்போ. பட் பயம் ஓவர் ஆகுது. அவ்வளோ பெரிய உருவம் நிற்கிது. தாத்தா உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? வயசு நீங்கள் பார்த்தீங்களா, பார்த்துருப்பீங்க. உருவம் செம்ம பெருசு இருக்குது, கொஞ்சம் குண்டா அப்படி தான் இருக்குது. ஏய் கைஸ், பேஸ்மெண்ட் மாதிரி போகுது. அந்த சைடு ரூம். ஓகே இப்படி இதெல்லாம் நடக்குது எனக்கு புரியலையே. தாத்தா நீங்கள் தான் இங்கே டெய்லியும் பல்வலிக்கு குளிக்கிறீங்களோ? இப்போ இங்கே என்ன அதான் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ? நான் உங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். என்னை எதுவும் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எஸ் நான் ஏன் இது மாதிரி அப்பப்போ ஜாலியாக பாசிட்டிவாக பேசுகிறேன்னா, கொஞ்சம் தாத்தாக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாமே, ஹாப்பினஸ் கொடுக்கலாமே. ஏன்னா அவங்க பேரங்க எப்படி வந்திருப்பாங்க தெரில, கொஞ்சம் மோசமாக தான் இருந்திருக்கிறாங்க. தாத்தா பயப்படாதீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நீங்கள் நினச்சா என்னன்னா பண்ணலாம். உங்களுக்கு பேய் கூட்டமே இருக்கும். எனக்கு அப்படியா? நான் இங்கே ஒருத்தன் தான் நிற்கிறேன். என்னாச்சு? என்ன தட்டு மாதிரி இருக்கு கேமரா லேக் ஆகுது. ஒரே கேமரா வேறு லேக் ஆகிட்டு இருக்கு. கேமரா ரெக்கார்டு கட் ஆகிடுச்சு. சேவ் ஆனிச்சுன்னா வேறு தெரில. சரி சேவ் ஆகலைன்னா மனசே விட்டுருவாங்க கைஸ்னாலாம். சாமி இருக்காது. கடவுளே போகிற வரைக்கும் காப்பாற்றுங்க. கைஸ் இங்கே தான் ரூம் போகுது. ஹலோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சந்தேகத்துலேருந்து. இங்கே வரும்போது கதவு ரூம் வர மாதிரி வந்துச்சு. சரி யாரும் பக்கத்தில் வர மாதிரி ஃபீல் ஆகுது. நான் அப்படியே சொன்னேன்ல பக்கத்தில் வர முடியுமான்னு. ஏதோ பக்கத்தில் ஏதோ காற்று சரின்னு நடிச்ச மாதிரி இருந்துச்சு. நல்லா உணர முடியுது. அதனால நாய் குலைக்குது.
நாய் குறைக்குது கைஸ். எனக்கு இப்போ தான் அள்ளு விட ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏரியாவில் இருக்குது கைஸ். நான் ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுறேன். ஏரியாவில் இருக்க எல்லா நாயும் குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா இப்போ வந்து பெரிய சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் கைஸ். ஏன் சவுண்டு போட்டுட்டு இருக்கிறீங்க? வேறு அள்ளு விடுது கைஸ். தாத்தா நான் உங்களை நான் எதுவுமே பண்ணல தாத்தா. என் மேலே நீங்கள் எதுவும் கோச்சிக்க கூடாது கைஸ். நான் அந்த காஞ்சூரிங் ரூம்குள்ளே போகவே இல்லை நான். இது என்ன கைஸ் இத்தனை ரூம் போகுது? தனியாக வந்து தப்பு பண்ணிட்டோமோ? கபோர்ட்லாம் இருக்குது. அப்போ பல்லு விடுச்சு. இப்போ தான் இந்த அமைதிக்கு பின்னாடி தான் பெரிய ஆபத்தே இருக்குது. வேஷன் அதான் லூப் மூலில் போகிற மாதிரி இருக்குது. இந்த கதவு வரும்போது திறந்துருந்தது. எனக்கு மூணு சவுண்டும் கேட்கல. என்னமோ நடக்குது புரிஞ்சுக்க முடியல கைஸ் என்னால் சத்தியமாக. பூச்சி பூச்சி அப்பா முச்சிக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்கா? அப்பா கைஸ் ஐயோ காலிலே ஆகிடுச்சு கைஸ். காலுக்கு நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. நல்ல வேலை கைஸ் செப்பலில் உள்ள ஏறிடுச்சு. பட் ஆணி இருக்குன்னு நான் நினச்சுமா எதிர்பார்க்கல. லைட்டாக குத்திருச்சு. பட் பிளட் ஒன்றும் வரல. பரவாயில்ல. நீங்கள் ஒரு அடியும் கொஞ்சம் பார்த்து தான் கைஸ் வைக்கணும். சவுண்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எடுக்கணும் கைஸ். இந்த இடத்துல வந்துட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கைஸ். ஃபேன் இருக்குது ஒரு வேளை இங்கே தான் அந்த இன்னும் நான் சொன்னேன் கைஸ் ஒரு பையன் இதில் தான் தூக்கு போட்டு இறந்துருக்காருன்னு நினைக்கிறேன். சத்தியமாக முடியல கைஸ். நல்லா இதுக்கே பாதி அணிஞ்சிட்டே போயிடுச்சு கைஸ். நான் மாடி ஒன்று இருந்துச்சு வரும்போது பார்த்தேனே. எங்கே இருக்குது மாடி? ஆட்டு அப்பா கைஸ் மாடியை பாருங்க. ஏதோ பேய் தான் தொட்டுருச்சுன்னு நினச்சிட்டு வந்துருக்கேன். அச்சஸில் அந்த ஹாலிவுட் பேய் படம் பார்க்குற மாதிரி இருக்குது கைஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப. என்ன தாத்தா சவுண்டு கம்மியாயிருச்சு. கேட்குறேன் எதாவது இருக்கா இங்கே? ஓடி ஒரு மாதிரி இருக்கு. ஓடி ஒரு மாதிரி இருக்கு. சில நடக்க நாய் பயங்கரமாக குறைக்குது கைஸ். ஜன்னல்லாம் பாருங்கள். இது மாதிரி ஜன்னல்லாம் நான் அந்த ஆனந்தபுரத்து வீட்டில் தான் இது மாதிரிலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரில பார்க்க அப்படி தான் இருக்குது. பட் இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. சாமி சாமி இருக்காங்க அப்போனா ஒன்றும் ஆகாது. பிரச்சனை லைட்டு போதா? நாய் வேறு பயங்கரமாக கத்திட்டு கிடக்கு கைஸ். ஃபைட்டு பார்த்தீங்கன்னு தெரியல, ரொம்ப க்ளோஸில் இருந்துச்சு. நடக்குது கைஸ். இதில் என்ன மர துகள்கள் மாதிரி இருக்குது. என்ன தெரில நடக்குது. ஹலோ ஓகே கைஸ் நான் கீழே போனேன் கைஸ். அப்படியே அதான் நீங்கள் தானே இது கைஸ்? எனக்கு சத்தியமாக அள்ளு கிளம்புது கைஸ். ஐயோ நடக்கிறதுக்கும் இதுக்கும் கூடயே வந்துருக்கு. இது போதும் கொஞ்சம் அதான் நான் கீழே வரேன் கைஸ். லிட்டரலி பயங்கரமாக கேட்சிட்டு
இது வேறு எனக்கு பயங்கரம் இதாகிடுச்சு. கொஞ்சம் பார்த்து இறங்கணும் கைஸ். சத்தியமாக மிரட்டேன் நான்லாம். ஓகே ஓகே, நான் கிளம்புறேன் தாத்தா. உங்கள் வீடு, நீங்கள் இங்கேயே இருங்க, சந்தோஷமாக இருங்க. நான் கிளம்புறேன். நான் ஏதோ உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆறுதலாக பேசலான்னு வந்தேன். பட் நீங்கள் பண்ணுறதுக்கும் நான் பேசுகிறேன் கைஸ். நான் கம்யூனிகேட் பண்ணுறதுன்னா பண்ண முடியும், ஒரு அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஸ்மெல்லு ரொம்ப பயங்கரமாக ஓவராக இருக்குது கைஸ். சத்தியமாக நிற்க முடியல, பேச கூட முடியல. பயங்கரம் வேர்த்துருக்கு பார்த்திங்கன்னா. அந்த ரொம்ப இது பேஸ்மெண்ட்டான வீடு தான் சொல்ல போனால். அண்டர் கிரவுண்ட் மாதிரி எங்கேயோ இருக்குது. லூப் மூடில் அப்படியே போயிட்டு கிடக்கிறேன் நான் வந்துட்டு. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் இந்த வீட்டில் தான் பயங்கரமாக வேர்த்து கூட்டியிருக்கு எனக்கு வந்துட்டு. ஏன்னா அவ்வளோ ஹீட்டு ஓவராக இருக்குது. துளியும் கூட காற்று இல்லை கைஸ். நான் துளியும் கூட காற்று வராமல் அந்த கதவு எப்படி முன்னுச்சுன்னு தெரில. நான் எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும் இதான் மாட்டிச்சான்னு. பார்த்தா நான் கிளம்பிட்டா. நான் கிளம்பணும்னா ஏதாவது ஒரு அறிகுறி காட்ட முடியுமா உங்களால்? நீங்கள் எதாவது அறிகுறி காட்டலிங்கன்னா நான் இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறேன். நாளைக்கு தான் போவேன். உங்கள் வீடே நான் இடித்து தரமாட்ட ஆகிடுவேன். கண்டிப்பாக ஆக்குவேன். உங்களை வந்து துரத்திடுவேன். கோவப்படுறாங்க. இதை நான் முன்னாடியே கேட்டுருக்கேன். சரி ஓகே ஓகே, நான் சும்மா தான் சொன்னேன். ஐயோ, சும்மா சொன்னதுக்கு எப்படின்னா. சரி ஓகே 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 அம்மா, இதுக்கு மேலே இருந்தால் எனக்கு டேஞ்சரு. ஓகே, இது எப்படி இங்கே வந்துச்சு? அங்கே தான் இருந்துச்சு. தாத்தாவுக்கு சரியான பவர் தான் போகும். நாளைக்கு இது சுத்த இது போட்டுருச்சா நம்மள. ஓகேஷ்ண்ணா வேணாம், நாய் குழந்தை கட்டிடும் நம்மளை. நம்ம இங்கே நின்று ஐயோ கைஸ்ண்ணா இதோட கழுத்துல நம்ம கடிச்சிருச்சு. ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த வீடியோ எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. அண்ட் இதனால பேசுகிறதுன்னு தெரில, சத்தியமாக முடியல. இதுக்கு எனர்ஜி கிடையாது சொல்ல போனோம். ஏன்னா இந்த இடத்த தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 10 நிமிஷம் எடுத்தாலும் பெரிய விஷயம் தான் இந்த இடத்த வந்துட்டு. ஏன்னா அவ்வளோ ஹீட்டு ஓவராக இருக்குது. ஸ்மெல்லு வேறு, அது எது மாதிரியும் ஸ்மெல் வந்துருக்கு. என்ன ஸ்மெல்லுன்னு தெரில. ஓகே கைஸ், அறிவுட்ட நாய் குறைச்சி தொலையுது, பைத்தியக்கார நாய். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எக்ஸ்ப்ளோரிங்ஸ்ங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன்லாம் மட்டான்னு அடிச்சுடுங்க. அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் போகும். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது கைஸ். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கொடூரமான பேய் வீடியோ செஞ்சுருக்கிற வரைக்கும் நான் உங்கள் எக்ஸ்ப்ளோரிங் த்ரூ டாடா பை 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 கைஸ்.